என்னவோ ஆண்டவர் வார்த்தை மாத்திரம் நாங்கள் போய் சொல்லிட்டோம். ஆண்டவர் மற்றும் சபைக்கு ஒரு பக்தி உண்டாக முடியாது, சபையில் பலப்படுத்த முடியாது, இதோட வார்த்தையை கொண்டு வர முடியாது. நல்லவர் அவருடைய கிருபை என்னோடு கூட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். லேவியராம் புஸ்தகம் அதனுடைய 20வது அதிகாரம் 26வது வசனம். லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை பிரித்து எடுத்தேன். இந்த மாலை வேலைக்காக மற்றும் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்களோடு நீங்கள் இடைபடும்படியாக சொல்லிக்கிறோம். உணவரை மாம்சம் உணவரை எங்களுக்கு எழும்பாதபடிக்கும் தேவாவியானவர் எங்களோடு என்ன ஆண்டவர் பேச சுத்தமாக இருக்கிறீர்களோ அந்த வார்த்தைகளை எங்களோடு பேசுங்க. அதை எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த கற்றுக்கொண்டு பேசுங்க. உங்களுடைய உன்னத தலைமையில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரே சிறு நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த வசனத்தில் செகண்டா அதை மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு நான் பிரசன்னம் பண்ண நான் ஆசைப்படுகிறேன். 26வது வசனம். நீங்கள்
என்னுடைய ஜனங்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய செய்தியின் தலைப்பு பிரித்தெடுத்தேன் பிழைத்திருக்கும்படியாக. ஆமென் சொல்லுங்க. நாம் பிரித்தெடுக்கப்படுவது எதற்காக அப்படின்னா, பிரித்தெடுக்கப்பட்டது எதற்காக அப்படின்னா, நாம் பிழைத்திருக்கும்படியாக. இன்றைக்கு நீங்களும் நானும் பிழைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆமென். இந்த உலகத்தோடு ஒன்றி இணையாதபடிக்கு இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் இஸ்ரவேல் ஜனங்களும் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிங்க. இந்த நாளில கூட ஒரு 4 காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு ஷார்ட்டா நான் சொல்லிட்டு போறேன். எதற்காக ஆண்டவர் நம்மளை பிரித்து எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1, அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை பிரித்து எடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. 2வது காரியம், ஆராதிக்கும்படியாக, அவரை மாத்திரம் ஆராதிக்கும்படியாக தேவன் நம்மை பிரித்தெடுத்தார். 3வது ஒரு காரியம், ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்தார். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்தார். 4வது காரியம், அரசாளும்படியாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை அரசாண்டார். ராஜாவாக, ஆமென் சொல்லுவார், இரட்சகராய் அரசாண்டார். அதுபோல நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இந்த உலகத்தை அல்ல, பரலோக ராஜ்யத்திற்கு நான் தகுதி உள்ளவர்களாய் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே கானான் தேசத்தை அரசாளும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆண்டவர் இந்த ஜனங்களை எல்லா பாவத்திலிருந்து மீட்டெடுத்து அவர்கள் இந்த உலகத்தை அரசாளும்படியாக ஆண்டவர் அவர்களை பிரித்தெடுத்தார். இன்றைக்கு ஆவியானவரின் காலகட்டத்திலே நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக என்று சொன்னால், பரலோக கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க அந்த அரசாளுவதற்குள்ளே நாம் இருக்கும்படியாக, அநேகரை கொண்டு செல்லும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்தார். முதலாவது ஒரு காரியம் என்ன காரியம் பார்த்தீங்கன்னா, அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் பிரித்தெடுத்தார். உபாகமத்தின் புஸ்தகம் 6:21 ஒருத்தர் வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 21வது வசனம். நீ உன் புத்திரனை நோக்கி, நாங்கள் எகிப்திலே பார்வோனுக்கு அடிமையாய் இருந்தோம். கர்த்தர் பலத்த கையினாலே எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பலத்த கரத்தினாலே என்ன பண்ணாரு? எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருந்து புறப்பட பண்ணினாங்கன்னா, அடிமைத்தனத்திலிருந்து முதலாவது என்ன பண்ற மீட்கப்பட்டு புறப்பட பண்ணினார். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திற்கும் புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்திற்கும் இடைப்பட்ட ஒரு காலம் உண்டு. என்ன காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருண்ட காலம். அப்ப தன் சொந்த ஜனங்களை தெரிந்து கொண்ட, இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்ட பிதாவாகிய தேவனுக்கும் சொந்த ஜனங்களுக்கும் என்ன இல்லை, தொடர்பு இல்லை, தொடர்பு துண்டிக்கப்பட்டது. ஏன்? அதனாலதான் அந்த காலத்துக்கு பேரு இருண்ட காலம் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. அப்ப ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் ஆண்டவரை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள். ஆண்டவருக்கும் இவருக்கு எந்த ஒரு தொடர்புமே இல்லை. அங்க ஜபம் இல்லை, அங்க ஆராதனை இல்லை, தேவனுடைய சித்தம் இல்லை, தேவனுக்கு ஏற்ற காரியங்கள் எதுவுமே ஜனங்களுக்குள்ள என்ன பண்ணல, செயல்படல. ஆண்டவரும் இவர்களை மறந்து இருந்தார், இவர்களும் ஆண்டவரை மறந்து இருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப அதுக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே பார்த்தோம் என்று சொன்னா, அநேக புறஜாதிகள் இடத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய மீறுதல்களின் நிமித்தமாக, தங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக, தங்களுடைய தலைகணத்தின் நிமித்தமாக, தங்களுடைய கொடிய நுகங்களின் நிமித்தமாக அவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க புறஜாதிகளுக்கு அடிமைப்பட்டு கிடந்தாங்க. எப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாய் அவர்கள் செயல்பட்டார்களோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாய் அவர்களுடைய தலைகள் உயர்த்தப்பட்டதோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்களை சோரம் போக பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சோரம் போக பண்ணினார் என்று வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்பொழுதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாகவும் ஆண்டவருடைய தேவதாசர்களுக்கு விரோதமாகவும் செயல்பட்டார்களோ, அப்பொழுதெல்லாம் அடிமைத்தனத்துக்குள்ளே தள்ளப்பட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அநேக மீதியானர்கள், அமலேக்கியர்கள், பெலிஸ்தியர்கள், இப்படிப்பட்ட ராஜ்யத்துக்குள்ள இவங்க என்ன பண்ணாங்க, அடிமைப்பட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் தரல, இவர்களுடைய மீறுதல்கள்.
அதுபோல இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த அடிமைத்தன உலகத்திலிருந்து உங்களையும் என்னையும் மீட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவாங்க. அநேக பாவங்கள், அநேக மீறுதல்கள், அநேக அக்கிரமங்கள், அநேக கொடிய நுகங்களுக்குள்ளே நீங்களும் நானும் தள்ளப்பட்டிருந்தோம். சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ளே இருந்தோம். ஆண்டவர் அறிஞ்சு கொள்ளலாம், ஆண்டவரை தெரிஞ்சு கொள்ளலாம், விக்கிர ஆராதனைக்குள்ள இருந்தோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் பார்வோனின் இடத்திலே அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள். ஒரு ஆமென் சொல்லுவாங்க. அப்ப இவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு முடிவு உண்டாக்கப்பட வேண்டும். அந்த முடிவு யார் எடுத்தானா? இஸ்ரவேல் ஜனங்கள் எடுக்கல, பிதாவாகிய தேவன் எடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுவாங்க. அப்பதான் மோசே என்ன பண்ணார்? எழும்ப பண்ணினார். மோசேக்கு உணர்வின் ஆவியை தந்து தன் சொந்த ஜனங்கள் மேலே அவருக்கு என்ன பண்றது? ஒரு கருத்தனை உண்டாக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த உலகத்திலே காணப்படுகிற ஜனங்கள் மீது உங்களுக்கும் எனக்கும் அந்த கருத்தனை உண்டாக்கப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. டாபிக்கு தியானிச்சுட்டு வந்தது வேற, இங்க வந்து நான் பேசிட்டு இருக்கிறது வேற. அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்ப நான் வேற ஒரு டாபிக்ல இதே மெசேஜ் பண்ணோம்னா இங்க வந்து வேற மெசேஜ் போயிட்டு இருக்கு. அப்ப எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்க ஜனங்களின் மீது நமக்கு அந்த கரிசனை உண்டாக்கப்படுகிறதோ, எப்பொழுதும் அவங்க மேல் நமக்கு அந்த தயவு உண்டாக்கப்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு இந்த உலகத்தில் இருக்க ஜனங்களின் மேல் இருக்க சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதான் காஸ்பல், இதான் சுவிசேஷம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப சுவிசேஷத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துவதற்கு நாம் முதலாவது அடிமைத்தனத்திலிருந்து நாம் முதலாவது மீட்கப்பட வேண்டும். அடுத்தபடியாக ஜனங்களை மீட்க செய்ய வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப மீட்க செய்ய வர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது முற்றிலுமாக 100% நம்ம பூரணப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம பூரணப்படவே இல்லை அப்படின்னா இந்த உலகத்திலே அடிமைத்தனத்தில் இருக்க ஜனங்கள் என்ன பண்ண முடியாது? மீட்கப்பட முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பார்வோனுக்கு முதலாவது ஆண்டவர் ஒரு சவாலாக ஒரு மோசேயை எழும்ப பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப மோசேயை எழும்ப பண்ணி மோசேயை கொண்டு செயல்படுத்தினார். இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலே இருக்கிற ஒவ்வொரு அழிக்க முடியாத சில கடின நுகங்கள், அது போதை வஸ்துக்களா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், மரணமா இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் மோசேக்களாக வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. யாருக்கும் சந்தோஷமே இல்லாத மாதிரி இருக்கு. உங்களையும் என்னையும் பார்த்து நான் மோசேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. அப்ப நாம் முதலாவது எழும்பி செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். காலையில சத்தியத்தை கேட்டோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையை உதித்தது. அப்ப எழும்பி பிரகாசிப்பதற்கு முதலாவது நாம் எழும்பி செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு மற்றவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாக உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டோம்? ஃபர்ஸ்ட் அடிமைத்தனத்திலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டோம், மற்ற ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வரும்படியாக. இரண்டாவது காரியம் ஆராதிக்கும்படியாக. ஒரு வசனத்தை வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். யாத்ராகமம் 23. ஒருத்தர் 1:8 வாசிங்க, ஒருத்தர் யாத்ராகமம் 23 வாசிங்க. என்னையென்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னையென்று உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். யாத்ராகமம் 1:8. யோசேப்பு அறியாத புதியரான யாத்ராகமம் 1:8. யோசேப்பு அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினார். யாத்ராகமம் 23 வாசிங்க. என்னென்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆமென் அல்லேலூயா. என்னையன்றி உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம்.
அப்ப என்னை அன்றி வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் என்ன 10 கட்டளை ஒரு கட்டளை, என்னை அன்றி உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அப்ப இந்த உலகத்துல வேற தேவன் இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு, வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களுக்கு, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு சொல்லி தந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு, நான் தான் இந்த உலகத்தின் ரட்சகர், நான் தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தேவன், என்னை அன்றி உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். இப்ப ஒரு விஷயம், இதை நான் டாக்டருக்கு புறம்பா சொல்லல, நம்முடைய ஆண்டவர் சுயநலம் உள்ளவரா சுயநலமற்றவரா? இது நீங்க சும்மா அப்படி சாதாரணமா பேசலாம். சுயநலம் இல்லாதவர், எந்த விஷயத்திலுமே சுயநலம் இல்லாதவர். ஆனா இந்த ஒரு விஷயத்துல அவர் விட்டு கொடுக்காதவர். ஒரு ஆமென் சொல்லுவாங்க. பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா அழுத்தமா சொல்லிட்டு போனார். ஏன்னா அவரை தவிர இந்த உலகத்துல வேற ரட்சகர் இல்லை. ஏன்னா வார்த்தையை அவர் எழுதி கொடுத்துட்டாரு, வார்த்தை மூலியமா கிரியைகளும் செஞ்சு காமிச்சிட்டாரு, அவரே ரூபமாய் வந்து வாழ்ந்தும் காமிச்சிட்டாரு. 3 காரியமே நடந்துச்சு. அதுக்கப்புறமா 4வது ஒரு காரியம் என்னன்னா, ஆவியானவராய் இன்றைக்கு உங்களிடத்தும் என்னிடத்தும் உலாவி கொண்டிருக்கிறார். ஒரு ஆவி சொல்லுங்க. இதுக்கு மேல அவர் ப்ரூஃப் என்ன பண்ணணும், தரணும்னு அவசியமே கிடையாது. எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணிட்டார், செய்து முடிச்சிட்டார். ஒரு ஆவி சொல்லுங்க. ஆனாலும் இன்றைக்கு அநேகர் உணர்வடையாது இருக்கிறார். ஒரு ஆவி சொல்லுங்க. அப்ப நானும் நீங்களும் தேவனை ஆராதிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே பாவத்திலே சிக்குண்டவர்களை மீட்டு அவர்களை தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் முதலாவதாக அவர்களை செயல்படுத்துவதற்கு முக்கியமான ஒரு பாத்திரராக இருக்க வேண்டும். இரண்டாவது அடிமைத்தனத்திலிருந்து விலக்கி அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு நம்ம கொண்டு வரணும். 2வது காரியம், ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நான் நீங்களும் தகுதி உள்ளவர்களா இருக்கணும். அவர்களை மற்றவர்களை தகுதிப்படுத்துவதற்கு நாம கொண்டு வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இது ஒரு கிறிஸ்தவர்களுடைய வேலை, ஒரு சுவிசேஷகனுடைய வேலை, தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய சாயலை தடுத்தவர்களுடைய வேலை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே ஜெனிப்பித்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவதாசர்கள் எல்லாரும், வேதத்திலே காணப்பட்ட எல்லா தேவதாசர்களும் அதை தான் செய்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நாம் அதை செய்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்ற ஒரு காரியத்தை நம்மளே போட்டுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாப்பா சொன்னாங்க, சுவிசேஷத்தை குறித்து 2 டைம் அவங்க சொல்லிட்டாங்க வர்ஷிப் பண்ணும்போது. அப்ப சுவிசேஷம் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்வது இந்த கடைசி காலத்திலே அவசியமா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப 2வது காரியம், தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படியிருக்கிறார் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காலையில சொன்ன வாக்குதத்த வசனம், தேவன் அவர்களுக்கு எல்லா வசனத்தையும் வாக்குதத்தங்களாய் அவர்களுடைய சிரசின் மேலே எழுதி கொடுத்து விட்டார். அதனால்தான் இன்றைக்கும் அவர்களை எந்த ஒரு மேலை நாடுகளும் அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய சொந்த முயற்சி, சொந்த சுயபலம்லாம் கிடையாது. தேவன் எழுதி கொடுத்த வாக்குதத்தம் அவர்கள் சிரத்தின் மேல அபிஷேகமாய் தங்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு அதனால்தான் அவங்க ஜெயம் எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. எத்தனை இஸ்லாமிய அரபு கண்ட்ரிகள் அவங்க சுற்றி இருந்தாலும் ஏன் அவங்களை மேற்கொள்ள முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் கொடுத்த வாக்குதத்தம், தேவன் கொடுத்த நியாய பிரமாணம், தேவன் அவங்க மேல் வைத்த அபிஷேகம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது போல ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மளையும் இந்த உலகத்தில் இருக்கிற நபர்கள் மேற்கொள்ள முடியாது. மாம்சத்துல வேணா அவங்க நம்மளை என்ன வேணா பண்ணலாம், ஆனா ஆத்மாவிலையும் ஆவிலையும் அவங்க நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது காரியம். 3வது எனக்கு ஆராதனை, அந்த வசனம் தான். அப்ப ஆண்டு 4:23 அந்த வசனம் ஒரு வாசனை. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிட்டிருக்கிறேன். ஆமென். எனக்கு ஆராதனை செய்யும்படி. அப்ப ஆண்டவர் முற்றிலுமாக அவர் என்ன பண்றாரு, என்னை நீ ஆராதனை செய்யும்படியா. அப்ப ஆண்டவர் எவ்வளவு ஜனங்கள் மேல கரிசனை உள்ளவரா இருக்கிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஆண்டவர் அவ்வளோ கரிசனை உள்ளவரா, அவ்வளோ இரக்கம் உள்ளவரா,
அவ்வளோ அவங்க அன்பு செலுத்துகிறவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை அதிகமா அன்பு செலுத்தினவங்களா என்னதுன்னு நம்ம பார்க்க முடியாது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் மேல கர்த்தர் அதிக கரிசனை உள்ளவராய், அன்பு செலுத்துகிறவராய் அவர் இருந்தார், தயவு உள்ளவராய் இருந்தார். இன்றைக்கு அந்த ஒரு தயவை நம்ம மேல் வைத்ததுனால தான், இங்க ஒவ்வொருத்தருமே தனிப்பட்ட முறையில வைத்ததுனால தான் நீங்களும் நானும் ரசிக்கப்பட்டு ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப தேவனை ஆராதிப்பது மிக மிக முக்கியமானது. அநேகரை ஆதாயப்படுத்துவதும் மிக மிக முக்கியமானது. மூன்றாவது ஒரு காரியத்துக்கு மூன்றாவது காரியம் என்ன சொன்னா, ஆசீர்வதிக்கப்படும்படியாக. யாத்ராகம புஸ்தகம் 20:24 வசனம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன்மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உன்னிடத்தில் நான் ஆசீர்வதிப்பேன். அப்ப ஆண்டவர் மூன்றாவது ஒரு காரியத்தை நமக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னன்னா, என் நாமத்தை, என்னுடைய வார்த்தையை நீ ஜனங்களுக்கு பிரஸ்தாபப்படுத்தும் போது நான் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன். ராமின் சொன்னார். அப்ப ஆண்டவர் மூன்றாவது காரியம் நம்மை பிரித்தெடுத்ததுக்கு எதுனா, ஆசீர்வதிப்பதற்காக பிரித்தெடுத்தார். எப்படி ஆசீர்வதிப்பார்னா, அவருடைய நாமத்தை இந்த உலகம் முழுவதும் பறைசாற்றுவதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ராமின் சொன்னார். அவர் நாமத்தை நாம் பறைசாற்றும் போது, சத்திய வசனத்தை அநேகருக்கு நாம் சுவிசேஷமாய் அறிவிக்கும் போது, அந்த ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ளே நாம் நடத்தும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கட்டளையிடுவார். நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகரை ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துவதால் ஆண்டவர் நம்மளை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் நம்மளை தரித்திரராக இருப்பதற்காக நம்மளை ரட்சிக்கப்படுத்த வைக்கல, நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக அவர் என்ன பண்றாரு, விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம தகுதி உள்ளவர்களான்னு பார்த்தோம்னா கூட, நம்ம தனியா யோசிச்சு பார்த்தோம்னா கூட அந்த ஆசீர்வாதம் தகுதினா இல்லை. ஆனா ஆண்டவர் நம்ம என்ன பண்றது, தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். குராமின் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, மற்றவர்களை நாம் நம்முடையமா ஆசீர்வாதத்தை இந்த காரியத்தையும் யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்ம தகுதி உள்ளவர்களா கிடையாது. நாலாம் நிச்சயமா கிடையாது. ஆனா என்ன என்ன பண்ணிருக்காரு, தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். அது போல கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் இங்கே ரட்சித்து தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்ப அவருடைய நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய நாமத்தை என்ன பண்ணணும், அவருடைய நாமத்தை என்ன பண்ணணும், வெட்கப்படாம சொல்லணும். ராமின் சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ சத்திய வசனத்தை பகுத்து போதிக்கிற வெட்கப்படாத ஊழியக்காரனா இருக்கு. இப்ப இந்த ஊழியத்துக்கு படிச்சவங்க, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அவங்க மட்டும்தான் ஊழியக்காரர்கள் இல்ல. ஒவ்வொருத்தரும் விசுவாசிகளாகிய ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட, அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் அவர் ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள் சொல்லுவாங்க. அப்ப நம்ம எல்லாருமே சுவிசேஷம் சொல்வதற்கு நம்ம என்ன பண்றோம், உட்படணும். இந்த 3 பாயிண்ட்டுமே சுவிசேஷத்துக்குரிய காரியம் தான். ராமின் சொல்லுவாங்க. அப்ப மூன்றாவது காரியம் என்னது, நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், மற்றவர்களை ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்த வேண்டும். அப்ப ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்தப்படும் போது 4வது காரியத்துக்குள்ளே பிரவேசிப்போம். அதான் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமான கானான் தேசம். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே, புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே, இந்த ஆவிக்குரிய நாட்களிலே நாம் பரலோக கானானுக்குள்ளே சுதந்திரிக்க போறோம். அந்த அரசாளுக போறோம். ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்க போறோம். ஆண்டவரை மாத்திரமே ஆராதிக்க போறோம். அப்ப ஆண்டவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஆவி ஆத்மா சுதந்திரித்துக் கொள்வோம். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே கானான் தேசத்துக்குள்ள போன ஆசீர்வாதம், இந்த காலகட்டத்தில் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போன ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் ஆசீர்வாதம். அப்ப அந்த பரம ராஜ்யத்துக்குள்ளே போவதற்கு நாம் உட்பட வேண்டும். மற்றவர்களை கொண்டு போவதற்கு நாம் என்ன பண்ணணும், முயற்சி செய்ய வேண்டும். ராமின் சொல்லப்பட்ட நாம ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ இந்த உலகத்துல பிறந்தோம், ஏதோ நம்ம வேலை செஞ்சோம், ஏதோ நம்ம சாப்பிட்டோம், அப்படியே நம்மளுடைய காலத்தை என்ன பண்ணக்கூடாது, கடத்தி கொண்டு போகக்கூடாது. அனுதினமும் நாம் என்ன பண்ணணும், ஆண்டவரை தேட வேண்டும், ஆராதிக்க வேண்டும். நாம் அநேகரை விடுதலையாக்க வேண்டும், அநேகரை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு செல்ல வேண்டும், அநேகரை பரம காணாமற்குள்ளே நாம் என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்த வேண்டும். இது உங்கள் மேலேயும் என் மேலேயும் இருந்த கடமை. அந்த கடமை செய்யலைன்னா அடுத்தது போட்டிருக்கார் பவுல், ஐயோ
ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கடமையை செய்யலன்னா நான் சொன்னா ஏதாச்சும் ஆயிடும். அதனால தான் பாஸ்ட் போடணும்னா நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நாம அந்த ஐயோக்குள்ள போகாம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக இந்த 4 காரியத்திலே நாம் கவனமுள்ளவர்களாய் செயல்பட்டோம் என்று சொன்னால் உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் பாக்கியசாலிகள் யாருமே இல்லை. ராமன் சொல்லுங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையாக சொல்லுங்க.